Hello friends, இன்னைக்கு நம்ம சமையல் புக்ல ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் காய்க்காத பால் எடுத்துர்க்கேன். இது ஒரு panல சேர்த்து நல்லா கொதிச்சு பொங்கி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அடிக்கடி mix பண்ணி விட்டுக்கோங்க. பால் பொங்குற டைம்ல நம்ம கஸ்டர்ட் மிக்சர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், அதோட 1/4 கப் பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பால் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட 1/4 கப் சர்க்கரை, இது 4 டேபிள் ஸ்பூன் வரும். உங்களுக்கு ஸ்வீட் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஒன்று கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்ச உடனே இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கஸ்டர்ட் மிக்சரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை சேர்த்துக்கப்புறம் திரும்பி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை சேர்த்துக்கப்புறம் பால் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு கெட்டியான உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆறுனக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறின உடனே இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இது நல்லா ஆறின உடனே இதோட 1 கப் நறுக்கின ஆப்பிள், 1 கப் நறுக்கின வாழைப்பழம், 3/4 கப் நறுக்கின கிரேப்ஸ், அதோட 1/4 கப் மாதுளை பழம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் வேணும்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அப்படியே சாப்பிட்றலாம். நம்ம சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.